வணக்கங்க. இன்னைக்கு ஒரு அறுவடை. அதாவது இன்னைக்கு சாம்பாருக்கு கத்திரிக்காயும், மாங்காயும் மாடி தோட்டத்தில அறுவடை பண்ண போறோங்க. அதனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குண்டு கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிட்டு, மாங்காய் எப்படி எங்க மாடி தோட்டத்தில காய்ச்சிருக்கு பாருங்க. மரம் கீழ இருந்தாலும், அப்படியே கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்கு. அப்புறம் இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய். இது வந்து சூப்பரான டேஸ்ட்ல உள்ள ஒரு குட்டி குட்டி கத்திரிக்காய். ஒரு 2, 3 தான் இருக்குது. பார்க்கறதே செம்ம அழகா இருக்கும். வந்து பாருங்களேன், ஒரு ஒரு கொத்துலயும் அவ்வளோ காய் பாருங்க. கொத்து கொத்தா பார்க்கறதுக்கு சூப்பரா அழகா எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. அப்படியே அழகா காம்பவுண்ட் மேல உட்காந்துருக்கு பாருங்க ஒரு கொத்து. ஆனா அணிலுக்கு இது கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சுன்னா, அணிலுக்கு ரொம்ப வசதி. அப்படியே உட்காந்து காம்பவுண்ட் மேல உட்காந்துட்டு சூப்பரா சாப்பிட்டுட்டோம். பாருங்க பால் எப்படி வட்டியுது. ஒரு காய் பறிச்சுட்டேன். அப்புறம் இன்னொன்று முத்தல் காய நல்லா அப்பதான் பால் நிறையா இருக்காது. இங்க பாருங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் காய், ஒரு பக்கம் பழம். ஏன்னா அந்த வருஷமெல்லாம் காய்க்கிற காய். அதனால் காய் எல்லாமே இருக்குது. பூவிலேருந்து காய் வரைக்கும் பழம் வரைக்குமே மரத்தில் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி அறுவடை பண்ணேன் கத்திரிக்காய், மாங்காய். இந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் வளர்ந்தது வரைக்கும் எவ்வளோ சந்தோஷம். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.